மகர ராசி அவிட்ட நட்சத்திரம். ஸோ உங்களுக்கு வந்து சனி வந்து பெயர்ச்சியை நடத்திட்டாரு. 7.5 சனி முடிஞ்சிருச்சு. இன்னும் வந்து எங்க நிலைமை வந்து அப்படியே இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ இது வந்து டே பை டே வந்து இப்படி தான் இருக்குமா? இல்ல அந்த கடன் சார்ந்த விஷயத்துல அடைச்சுருவேனா? ஃபினான்ஸ்ல வந்து மேலே ஏறி வந்துருவேனா? அப்படின்ற ஒரு கேள்வி. அப்போ உங்களோட ஜாதகத்தின் அடிப்படையில நீங்க சொல்லியிருக்கிறீங்க, சனி தசையில சனி புத்தி தான் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. அப்ப நீங்க வந்து மகர ராசி அவிட்ட நட்சத்திரம்னாலே வந்து செவ்வாய் தசையில பிறந்திருக்கிறீங்க. ராகு மாதேசில வளர்ந்துருக்கிறீங்க. குரு மாதேசில வாழ்ந்திருக்கிறீங்க. இப்போ வந்து உங்களுக்கு சனி மாதசை நடந்துட்டு இருக்குது. அப்ப சனி மாதத்துல சனி புத்தி உங்களுக்கு நடக்குது அப்படின்னாலே சனி மாதசை மொத்தம் வந்து உங்களுக்கு 19 வருஷம். அப்ப இந்த 19 வருஷம் உங்களுக்கு வந்து சனி தசை நடத்துவார். அப்ப சனி தசையில வந்து உங்களுக்கு சனி புத்தி நடந்திருக்குது. அப்ப தனது தசையில தனது புத்தி உங்களுக்கு புத்தி நடத்திருக்காரு. அப்ப இது வரைக்கும் உங்களுக்கு வந்து 7.5 சனி நடந்துட்டு இருக்கும் போதே வந்து சனி தசை நடந்துட்டு இருந்ததுனால தான் ஸோ கடந்த ஒரு 2 வருஷத்துல வந்து கொஞ்சம் நீங்க வந்து கடன் சார்ந்த விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டு இருந்திருக்கலாம். ஸோ அந்த விஷயங்கள்லேருந்து ரிலீவர் ஆக முடியாத ஒரு சூழ்நிலை கொண்டு வந்துருக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து இப்போ தான் வந்து மார்ச் 6ல் தான் வந்து உங்களுக்கு சனி பயிற்சி நடத்துறாரு. அப்போ மார்ச் 6ல் சனி பயிற்சி ஆகி ராசிக்கு 3ல் வந்துட்டார். அப்போ 3ல் நிற்கிற சனி பகவான் வந்து உங்களுக்கு இப்போ தைரிய ஸ்தானத்தில் நிற்கிறார். ஏது தைரிய ஸ்தானம் அது போக சகோதர ஸ்தானத்தில் நிற்கிறார். அப்போ தைரியஸ்தானம் சகோதர ஸ்தானத்தில் நிற்கிற சனி பகவான் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான்னு கேட்டால் இவருக்கு வந்து உங்களுக்கு ஒரு சில தன்னம்பிக்கை தைரியத்தை ஏற்படுத்துவாரு. இதுக்கப்புறம் அடுத்த 2 வருஷத்துக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் செஞ்சு நம்ம முன்னேறி வந்துடலாம் அப்படின்ற ஒரு கூற்றை உங்களுக்கு ஏற்படுத்துவாரு. அப்போ அடுத்த 2 வருஷம் இப்போ உங்களுக்கு வந்து கடந்த 2.5 வருஷம் நீங்க வந்து அந்த பாத சனிலேருந்து சில கடன் தொந்தரவுக்குள்ள மாட்டிருக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து சின்ன சின்ன கடனாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து சனி பயிற்சி மார்ச்ல நடந்துச்சு. இன்னைக்கு ஏப்ரல் 22ல இருக்கும். அப்போ ஏப்ரல் 22க்குள்ள வந்து நம்ம கூட அடைச்சிருப்போம். சரிங்களா? அதுவே வந்து நம்ம வந்து ஒரு மில்லியன் கணக்குலையோ இல்லை லட்சங்கள்லையோ இந்த மாதிரி கடனில் நம்ம இருந்தோம்னா நமக்கு வருமானம் வந்து கொஞ்சம் ஒரு 10,000 5,000 3,000 இப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வருமானத்தை எடுத்து உங்கள் குடும்பத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். அது போக நம்மளோட பர்சனல் விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கடன் அடைக்கிறதுக்குரிய விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா செலவுகள் எதுவுமே நமக்கு வராது. இதை நினைவு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு இந்த சனி வந்து உங்களோட ஸோ 3ஆம் பார்வையாக உங்களோட ஸோ பூரிய ஸ்தானத்தையும் அதுபோக 7ஆம் பார்வையாக உங்களோட பாக்கிய ஸ்தானத்தையும் அதுபோக உங்களோட போக ஸ்தானத்தை வந்து 10ஆம் பார்வையும் பார்ப்பார். அப்போ உங்களோட பூரிய ஸ்தானத்தையும் பாக்கிய ஸ்தானத்தையும் சனி பார்க்கறதுனால அப்போ உங்களுக்கு இன்னும் வந்து வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் 2 வருஷத்துல இந்த கடன் தொந்தரவு தொல்லைகளை நீங்க அடைச்சிருங்க. சரி நம்ம நினைச்சுக்கிறது என்ன அப்படின்னா 7.5 சனி நம்மளை விட்டு போனோடனே நம்ம எல்லா பிரச்சனையும் முடிச்சிருவோம் அப்படின்னா சனி பகவான் வந்து நமக்கு முடிச்சு வைக்கிற மாதிரி இருக்காது. நம்ம என்ன வேலை செய்யறோமோ அதுல வர்ற பணங்கள்ல பாதி பணத்தை நிப்பாட்டி ஒவ்வொருத்தவங்க கடன்காரங்களுக்கு கடனை கொடுக்கறது, வீட்டு கடன் வாங்கினா வீட்டு கடன் அடைக்கிறது, காடி கடன் வாங்கினா காடி கடன் அடைக்கிறது, இதுல நம்ம வேற சாப்பாடு சில பிரச்சனைகள் எல்லாம் செட்டில் பண்ணும். இதை நினைவு வச்சுக்கோங்க. அப்ப நமக்கு வந்து சனி தசையில சனி புத்தி நடந்துட்டு இருக்கு. அப்ப உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து புதன் வந்து உங்களுக்கு புத்தியை ஸ்டார்ட் பண்ணுவார். புதன் புத்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அங்கிட்டு ஒரு 2 வருஷத்துல வந்து சில பிரச்சனைகளையும் நீங்க செட்டில் பண்ணீங்க. பட் இன்னும் இந்த சனி தசையில சனி புத்தி எவ்வளவு நாள் இருக்குது அப்படின்றத நீங்க நினைவில் வச்சுக்கணும். அது உங்க ஜனன ஜாதகம் பார்க்கும்போது தெரியும். அப்போ உங்க ஜனன ஜாதகத்துல சனி தசையில சனி புத்தியில இப்போதைக்கு அந்தரம் அப்படின்றது ஒண்ணு நடக்கும். அதுல என்ன அந்தரம் நடக்குதுன்றதை நீங்க பார்க்கணும். அதுலயும் உங்களுக்கு வந்து ஸோ இந்த ராகுவோ கேதுவோ சூரியனோ செவ்வாயோ அந்தரங்களை நடத்துனாங்கன்னா நம்ம இன்னமும் ஸ்ட்ரகிள்ஸ் தான் இருப்போம். அது எவ்வளவு நாள் அப்படின்றத பொறுத்து ஒரு வேளை உங்களுக்கு வந்து சுக்கிர அந்தரம் ஓடுது, புதன் அந்தரம் ஓடுது, அதுபோல் வந்து குருவோட அந்தரம் ஓடுது, சந்திரன் வளர்பிறை சந்திரன் அந்தரம் ஓடுது அப்படின்னா நம்ம வந்து இன்னையிலிருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் வச்சுக்கோங்க. இன்னையிலிருந்து நீங்க வந்து அடுத்த 2 வருஷத்துல இந்த சனி பயிற்சி அடுத்த 2028வது வருஷம் 4வது மாசத்துல பயிற்சியை நடத்துவார். அந்த காலகட்டங்களில் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை தரத்துக்குள்ள வந்துடுவீங்க. ஸோ இதுதான் சரிங்களா? எப்படி இதாக இருந்தாலும் நம்ம வாங்கின கடனை நம்ம தான் அடைக்க போகிறோம். நமக்கு அன்வான்டாக யார் வந்து காசு கொடுத்து ஸோ சில விஷயங்களை செட்டில் பண்ணு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏதாவது அனாமத்தமாக இந்த லாட்ரி அடித்தாலோ இல்லை நமக்கு லோன் ஏதாவது கிடைச்சாலோ அதுவுமே ஒரு கடன் ஆகி போயிடும். ஸோ அப்போ இந்த மாதிரி அனாமத்தமான பணம் வந்தால் தான் உங்களால் செட்டில் பண்ண முடியும். இதை நினைவில் வச்சுக்கோங்க சரிங்களா? அப்போ உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து இந்த பயிற்சிகளை நீங்கள் நினைவில் வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அடுத்த 2 வருஷத்துக்கு வந்து சனியோட தாக்கம் இருக்காது. இதை நினைவில் வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம சம்பாதிக்கிற காசு நமக்கு ரெகுலராக இருக்கும். அந்த ரெகுலர்களை வச்சு ரெகுலராக ஒவ்வொருத்தவங்களோட பிரச்சனைகளை நம்ம செட்டில் பண்ண ஆரம்பிப்போம். அப்போ இந்த ஒரு வருஷத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், போன வருஷம் வாங்கின கடனை இந்த வருஷம் உட்காந்து அடைச்சு முடிப்போம். அடுத்த வருஷத்துல இருந்தா நம்ம வந்து நல்லாவே இருக்க ஆரம்பிப்போம். ஏன்னா அடுத்த வருஷத்துல நம்ம கடன் இருக்காது, இந்த வருஷம் அடைச்சு முடிச்சிருப்போம். ஸோ இதை நினைவு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சிலர் வந்து என்ன பண்ணியிருப்போம்னா 7 வருஷம் வீட்டு கடன் போட்டிருப்போம், 7 வருஷம் காடி கடன் போட்டிருப்போம், இதில் பர்சனல் லோன் போட்டிருந்தோம்னா அது ஒரு 8 வருஷம் 7 வருஷம் அப்படின்னு போட்டிருப்போம். இதுங்கெல்லாம் வந்து நமக்கு ஒரு தொந்தரவு வந்து நிற்கும். நமக்கு வந்து வருமானம் வந்து நம்ம வந்து ஒரு 5,000 ரூபா 3,000 ரூபா 4,000 ரூபா 10,000 12,000 ரூபா வாங்குறோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம சமாளிச்சிருவோம். அதை மீறி போச்சுன்னா நம்ம ஒன்றுக்கு இன்னொரு 2வது ஜாப் ரெடி பண்ணணும். அந்த 2வது ஜாப்பில் வர்ற இன்கம் வச்சுக்கிட்டு மொதல் ஜாப்போட காசெல்லாம் செட்டில் பண்ணணும். 2வது இன்கம் பேஸோட ஜாப்பெல்லாம் வந்து நம்ம வந்து குடும்பத்தை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை இப்படி தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ இது எப்போ தான் அடைச்சு முடிப்பேன் அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து உங்களுக்கு வந்து
இப்பதான் வந்து சனியே பயிற்சி நடத்தியிருக்காரு. இன்னும் 2 வருஷம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 2 வருஷத்த கரெக்ட்டா பயன்படுத்திக்கோங்க. அந்த இத பயன்படுத்திட்டீங்கன்னா கண்டிப்பா அடைச்சு முடிச்சிருவீங்க. அது பயன்படுத்தாத பட்சத்துக்கு ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். சரிங்களா? மத்தபடி உங்களுக்கு வந்து அடுத்து குரு பயிற்சி நடக்கும். ஸோ இந்த குரு வந்து உங்களுக்கு வந்து என்ன ராசிக்கு வந்து இன்னைக்கு டேட்டுக்கு வந்து ஸோ 6ஆம் இடத்துல இருக்காரு. அடுத்து வந்து ராசிக்கு 7ல குரு உச்சம் பெற்று உங்களோட ராசிய வந்து 7ஆம் பார்வையா பார்க்கும்போது, அப்போ உங்களோட தொழில் ஸ்தானத்துல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ நல்ல ரெகுலர் இன்கம் பேசிஸ் இருக்கும். அன்வான்டடான செலவுகள் நம்ம பண்ண மாட்டோம். இருக்கிற கடன் அடைச்சிருவோம்னு சொல்லி அடைக்க ஆரம்பிச்சுருவீங்க. இத அடைச்சிட்டு அடுத்த வருஷத்துல இருந்து நீங்க ரிலீவர் ஆயி கடன் இல்லாத வாழ்க்கைக்குள்ள போயிருங்க. ஸோ அதுதான். ஏன்னா நம்ம வந்து எப்படி கடன் வாங்கி வச்சிருக்கோன்றது நமக்கு தான். இப்ப எனக்கு என்னென்ன கடன் இருக்குது எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு என்னென்ன கடன் இருக்குது உங்களுக்கு தான் தெரியும். அது எப்படி மந்த்லி போட்டு வச்சிருக்கிறோமா, வருஷத்துல போட்டு வச்சிருக்கோமான்றத பொறுத்து தான் நீங்க வந்து அத செட்டில் பண்ண முடியும். ஸோ அப்படின்றத ஞாபகப்படுத்துறேன். அப்போ உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆச்சான்னு கேட்டா, சனியோட தாக்கத்திலிருந்து நம்ம விலகிட்டோம். நீங்க குரு தசையில வாழ்ந்த வாழ்க்கைய சனி தசையில வாழ்றது என்பது கடினம். ஏன்னா குரு தசையில அப்படியே மோடரேட்டா தெளிவா டிராவல் ஆயிருப்போம். இந்த சனி மகா தசையில நீங்க எப்படி டிராவல் ஆக போறீங்கன்றது அது உங்க கையில தான் இருக்குது. உங்களோட ஜனன ஜாதகத்துல சனி எப்படி நிக்கிறாருன்றத பொறுத்து இருக்குது. ஜனன ஜாதகத்துல ராசிக்கு வந்து சனி 3, 6 11ல நிக்கிறாரா, இல்ல நீசம் பெற்றிருக்கிறாரா, மறைந்து இருக்கிறாரான்றத பொறுத்தும் பலன்கள் நடக்கும். ஸோ அதனால இதுக்கப்புறம் ஃபுல்லாமே இது ஒரு பேசிக் தான், ஒரு எக்ஸ்பிளனேஷன். உங்க ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு பலன்கள் நடக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிருச்சான்னு கேட்டா, சனி பெயர்ச்சி நடந்துருச்சு. அதான் ஒரு நல்ல நேரம். அந்த நல்ல நேரத்த அடுத்த 2 வருஷத்துல கரெக்ட்டா பயன்படுத்திட்டீங்கன்னா, அதுக்கு அடுத்த 2 வருஷத்துல நம்ம வந்து கடன் இல்லாத வாழ்க்கை தரத்துல இருப்போம் அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். சரிங்களா?